வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு விஷ்ணு யாரா அப்படின்னு பார்த்தா சீசன் 7ல இருந்த விஷ்ணு அவங்கள பத்தி வந்துட்டு நம்ம விஷ்ணுவோட லவர் தான் உள்ள சௌந்தர்யா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரியும். நானும் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி அண்ட் நம்ம ரஞ்சித் இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன நாமினேஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே உட்காந்து ஒரு சிட்டனா வந்துட்டு எல்லாமே இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்பெல்லாம் வந்துட்டு நாமினேஷன் பண்றாங்க, இதெல்லாம் குறை அது குறை இது குறை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப விஷ்ணு வந்துட்டு நம்ம ஜாக்லினுக்கு வந்து ஒன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறோம். 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா இன்னும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கே வந்து என்ன வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்து டவுன் ஆகிற ஃபீல் எனக்கு வருது. அதை மட்டும் மறக்காம பண்ணிருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இதுல வந்து ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு சொல்லி அமைச்சிட்டு இருக்காங்களாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஜாக்லின் விஷ்ணு இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. ஆனா இருந்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்டா இருந்தாலும் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு வெளியில அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜாக்லின் வந்து சுத்தமா வந்துட்டு சௌந்தர்யா வந்து வெளியில இருக்கிறது வந்துட்டு சுத்தமா தெரியாது. ஆனா வந்துட்டு விஷ்ணுவும் ஜாக்லினும் நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. பட் அது வந்து ஃப்ரெண்டா இருக்கும்போது வந்து உள்ள பிக் பாஸ் உள்ள போயிட்டு நம்ம தலை வந்துட்டு ரணகலம்லாம் நல்லாவே தெரிஞ்சாப்ல. ரணகலம் எப்படி ஆனப்பல அப்படியே பயங்கர ஃபயர் ஆனதெல்லாம் தெரியும். இப்ப என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு தான் வந்து பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது கலாட்டாவா இருக்குது. உள்ள போய் பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்க ஒரு அப்படியே பிரெயின் வாஷ் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து விஷ்ணு ப்ரோ வந்துட்டு ஒரு சிம்பாலிக்கா வந்துட்டு சொன்னாங்க. விஷ்ணுன்னு சொல்ல சௌந்தர்யாட்ட வி 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 அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யாட்ட வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஜெஃப்ரி வெளியில பார்க்கும்போது வந்துட்டு நல்ல ஒரு சுவாரஸ்யமா சூப்பரா ஒரு என்டர்டைன்மெண்ட் சூப்பரா பண்ணாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும்டி. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு மண்டையை கழுவானுங்க அப்படிங்கிறது உனக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா உட்காந்து என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த விவி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யாட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் பார்க்க முடிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு சௌந்தர்யாட்ட வந்துட்டு கேட்கறாங்க ஜாக்லின் உனக்கு எதுவும் சொன்னாங்களா, எனக்கு எந்த இது சொன்னாலும் எனக்கு இந்த மண்டைக்கு ஏறாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க தலையால அடிச்சுக்கிட்டதை வந்து பார்க்க முடியுது. மேபி வந்துட்டு இந்த வி இது வந்துட்டு இதோட 3ஆவது டைமோ 2ஆவது டைமோ உள்ள பேசப்படுது அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. இதனால வந்து சீசன் 7 டைட்டில் வின்னரை பத்தி நிறைய இடத்துல பேசப்படுதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே அட்ரஸ் பண்ணிருக்க எல்லாத்துக்குமே தெரியும். மேபி வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு விங்கிற விஷயம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இதோட 3ஆம் டைம் அட்ரஸ் பண்ணப்படுது. பார்க்கலாம் அவங்க வந்துட்டு வியை வச்சு என்ன தாண்டா சாதிக்க போறாங்க. ஏன்னா தலைவன் வந்து வெளியில பிஆர் டீம் வச்சு தலைவன் பின்னு ஏறியாப்ல தலைவன் இல்லாத பிஆர் டீமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப எனக்கு தோணுது. ஏன்னா சௌந்தர்யா வச்சு எங்க அம்மா சௌந்தர்யா தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் வந்து வெளியில விஷ்ணு வந்துட்டு கத்திட்டு வந்து பார்க்க முடியுது. அண்ட் சௌந்தர்யா பத்தி உங்க விஷ்ணுவை பத்தி சீசன் 7 விஷ்ணுவை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு அட்வைஸ் வந்துட்டு ஜாக்லின் பண்ணதுக்கு வந்துட்டு உங்க ஆளுக்கு தெளிவா நீ இப்படி இருமா மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காதுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அழகா சொல்லியிருந்தாருன்னா அது புரிஞ்சிருக்கலாம். மேபி வந்துட்டு அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல, இந்த மரமண்டைக்கு ஏறிச்சா என்னன்னு தெரியல சௌந்தர்யாக்கு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.